ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு எபிசோட் 7 ஆஃப் ராமா த மிஸ்இன்டர்பிரட்டட் ஹீரோ. போன எபிசோடில் நம்ம பிரகலாதனுக்கு எப்படி ஹரிபக்தி வந்ததுன்றதையும், பிரகலாதனோட பாடசாலையில் என்ன நடந்ததுன்றதையும், பிரகலாதனோட அப்பா பிரகலாதனுக்கு என்னெல்லாம் கொடுமை பண்ணாருன்றதையும் பார்த்தோம். அதோட கண்டினியூட்டி தான் இந்த எபிசோடும். அதே மாதிரி ஹிரண்யகசிபு பிரகலாதனுக்கு இன்னும் நிறைய கொடுமை பண்ண ஆரம்பித்தார். லைக் விஷம் கொடுத்தாரு, அதுக்கப்புறம் பாம்புகளை விட்டு கடிக்க விட்டார், அதுக்கப்புறம் மலையிலேருந்து கீழே தள்ளி விட்டார். இந்த எல்லா பிரச்சனையிலேருந்தும் பிரகலாதனை விஷ்ணு காப்பாற்றிருக்காரு. உடனே ஹிரண்யகசிப்புவுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கு. இது வரைக்கும் உள்ள எல்லா கொடுமையும் நம்ம டைரெக்டாக இன்வால்வ் ஆகலை. நம்மக்கிட்ட வேலை பார்க்குறவங்கள இது செஞ்சுருங்க அப்படின்னு நம்ம ஆணவிட்டுருக்கோம். அவங்க செஞ்சுருக்காங்க. நம்மக்கிட்ட வேலை பார்க்குறவங்க நமக்கு விசுவாசமாக இருக்காங்களா இல்லையா அப்படின்னு ஹிரண்யகசிப்புக்கு சந்தேகம் வந்திருக்கு. ஒரு நாள் பிரகலாதன்ட்டே ஹிரண்யகசிப்பு நேராக கேட்டிருக்காரு, உன்னால் எப்படி இந்த பிரச்சனையிலலாம் தப்பிக்க முடியுது? உன்னை யார் காப்பாற்றுறாங்க? உனக்கு ஏதாவது மாயசக்தி இருக்கா? இப்படி ஹிரண்யகசிப்பு பிரகலாதன்ட்ட கேட்டிருக்காரு. இதுக்கு பிரகலாதன் இந்த மாதிரி பதில் சொல்கிறான். எந்த சக்தி உன்னை காப்பாற்றுது அப்படின்னு கேட்டதுக்கு எந்த சக்தி எல்லாருக்கும் பேசுகிறதுக்கு எல்லாத்துக்கும் சக்தி கொடுக்குதோ அந்த எனக்குள்ளே இருக்கிற அந்த ஹரி தான் என்னை காப்பாற்றுறாரு அப்படின்னு பிரகலாதன் பதில் சொல்லியிருக்கான். அப்போ ஹிரண்யகசிப்பு திரும்ப கேட்டிருக்கான், நீ சொல்கிற அந்த ஹரி எல்லா இடத்துலையும் இருக்காரா அப்படின்ட்டு. அதுக்கு பிரகலாதன் எல்லா இடத்துலையும் என்ன, தூண்லேயும் இருக்காரு, துணும்லேயும் இருக்காரு. உங்களை இப்படி பேச வைக்கிறதும் அந்த ஹரி தான். நான் அந்த ஹரி இருக்கிறதுனால தான் நானும் இந்த மாதிரி பதில் சொல்கிறேன். அவர் சூரியன் சந்திரனுக்குள்ளேயும் இருக்காரு. உலகத்தில் இருக்கிற சின்ன பார்ட்டிகள்லேருந்து பெரிய ஜீவராசி வரைக்கும் எல்லாத்துலேயுமே ஹரி இருக்காரு. ஹரி இல்லைன்னா ஒரு சின்ன அணு கூட அசையாது. ஒரு சின்ன எறும்பு பிறக்கணும்னா கூட அது ஹரியோட உத்தரவு இல்லாமல் நடக்காது. இப்படிலாம் பிரகலாதன் சொல்லியிருக்கான். அப்போ ஹிரண்யகசிப்பு ஒரு தூணை காமிச்சு, இந்த தூணில் ஹரி இருக்காரா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு பிரகலாதன் இருக்காருன்னு சொன்ன உடனே ஹிரண்யகசிப்பு சொல்கிறாரு, நீ இன்கேஸ் உன்னை இது வரைக்கும் ஹரி காப்பாற்றிருந்தா இப்போ இந்த தூண்லேருந்து ஹரி வரட்டும் அப்படின்னு சபதம் எடுத்துட்டு ஹிரண்யகசிப்பு சில வெர்ஷனில் அந்த கதையை வச்சு அந்த தூணில் அடிக்கிறாருன்னு இருக்குது. ஆனால் நிஜமான பாகவத புராணத்தில் அவரோட கையை வச்சு அப்படியே அந்த தூணில் ஒரு முட்டு கொடுக்குறாரு. உடனே அந்த தூண் ரெண்டாக பிளக்குது. அந்த பிளந்த அந்த தூண்லேருந்து ஒரு ஜோதி வெளியே வருது. அந்த ஜோதியிலேருந்து நிறைய தீப்பிழம்புலாம் வருது. முதல்ல அந்த ஜோதியிலேருந்து ஒரு 2 பாதம் வருது. அந்த பாதத்தில் எல்லா பாதத்தோட உள்ளங்காலில் நிறைய ரேகைகள்லாம் இருந்தது. சங்கு சக்கரம், அதுக்கப்புறம் கொடி, பத்மம், இந்த ரேகைலாம் அந்த பாதத்தில் இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் மேலே இந்த தொடையெல்லாம் தெரியுது. அந்த உருவத்தோட 2 தொடையும் ஐராவதத்தோட தந்தம் மாதிரி அவ்வளோ பெருசாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் மேலே அந்த உருவத்துக்கு பீதாம்பரத்தில் தான், அதாவது மஞ்சள் ஆடையில் இருந்தாங்க. அந்த மஞ்சள் ஆடையில் நிறைய மணிலாம் போட்ட ஒட்டியான மாதிரி ஒரு ஆபரணத்தை அவங்க அணிஞ்சிருந்தாங்க. அது கொஞ்சம் மேலே அந்த உருவத்தோட நாபி இப்போ ஒரு பெரிய கடலில் சைக்ளோன் வந்தால் எப்படி வட்டமாக இருக்குமோ அந்த மாதிரி வட்டமாக அந்த நாபி இருந்தது. அதுக்கப்புறம் அந்த உருவத்தோட 2 இடுப்பும் 2 மலை மாதிரி பெருசாக இருந்தது. அதுக்கப்புறம் அந்த உருவத்துக்கு 10 நீள் இருந்தது. அந்த 10 நகத்தையும் ஹிரண்யகசிப்பு பார்க்கும்போது அது ஏதோ கொடூர ஆயுதம் மாதிரி இருந்தது. இதே இந்த 10 நகத்தையும் பிரகலாதன் பார்க்கும்போது அந்த 10 இப்போ பௌர்ணமி என்னைக்கு உள்ள அந்த சந்திரன் மாதிரி அவ்வளோ பிரகாசமாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் கழுத்தில் நிறைய ஆபரணம்லாம் இருந்திருக்கு. அதே மாதிரி நெஞ்சு மார்போட இடப்புறத்தில் ஸ்ரீவத்சம்னு ஒரு மரு இருந்தது. அந்த மருவில் மகாலட்சுமியை பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த உருவத்தோட லிப்பு உதடு பாரிஜாத பூ மாதிரி அவ்வளோ வெண்மையாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அந்த உருவத்தோட மூக்கிலேருந்து வர மூச்சு காற்று ரொம்ப, அந்த மூச்சு காற்றால் இந்த உலகமே ஃபுல்லாக அதிர்ற அளவு அந்த மூச்சு காற்று இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அந்த மூக்கில் உள்ள அந்த நாசில்ஸ் 2 ஓட்டை மாதிரி இருந்திருக்கு. 2 பெரிய குகை மாதிரி இருந்திருக்கு. அதே மாதிரி அந்த உருவத்தோட 2 கண்ணு இப்போ கிழக்கு சூரிய உதயத்தப்போ எவ்வளவு சிவப்பாக எவ்வளவு கோபத்தோடு இருக்குமோ அந்த மாதிரி அந்த 2 கண்ணும் இருந்திருக்கு. அந்த 2 கண்ணில் இருந்தும் தீப்பொறி பறந்துட்டு இருந்திருக்கு. அந்த உருவத்தை மொத்தமாக பார்த்ததுக்கு ஒரு
கழுத்து வரைக்கும் ஒரு மனுஷன் மாதிரியும் கழுத்துக்கு மேலே ஃபுல்லாக ஒரு சிம்மத்தோட முகம் மாதிரியும் இருந்திருக்கு. அந்த உருவத்தை பார்த்தோன்னே தேவர்கள்லாம் வந்து நடுங்கி இருந்திருக்காங்க. தேவர்களால் கூட அந்த உருவத்தோட ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கன்னு பார்க்க முடியல. ஸோ அவங்க இருந்த இடத்துலையே இருந்து அந்த உருவத்தை வந்து அவங்க எல்லாரும் நமஸ்காரம் பண்ணாங்க. அந்த உருவத்தை பார்த்தவொடனே வந்து ஹிரண்யகசிப்புக்கு தெரிஞ்சு போச்சு இதுதான் ஹரி அப்படின்னு தெரிஞ்சு அப்புறம் ஹிரண்யகசிப்பு வந்து ஹரி கூட சண்டைக்கு போகிறான். இந்த சம்பவம் ஃபுல்லாக நடந்தது வந்து ஒரு சாயங்கால வேலை. உடனே வந்து ஹிரண்யகசிப்பு வந்து அந்த உருவத்தில் அந்த உருவத்தோட பேர் தான் வந்து நரசிம்மர். அதாவது நரன்னா வந்து மனுஷன், சிம்மம்னா வந்து சிங்கம். நர ப்ளஸ் சிங்கம் வந்து நரசிம்மர். அதாவது பாதி மனுஷனாகவும் பாதி சிங்கமாகவும் இருந்ததுனால அந்த உருவத்தோட பேர் வந்து நரசிம்மர். அந்த நரசிம்ம அவதாரத்தில் இருந்த விஷ்ணு வந்து ஹிரண்யகசிப்புவை தூக்கிட்டு போய் அந்த ஹிரண்யகசிப்புவோட அரண்மனையில் இருந்த அந்த படியில் வந்து உக்காந்துட்டு அவரோட மடியில் படுக்க வச்சுக்கிறாரு. அப்போ ஹிரண்யகசிப்பு கேட்ட ஒவ்வொன்றையா சொல்கிறாரு. அதாவது ஹிரண்யகசிப்பு ஃபஸ்ட்டு கேட்டபடி என்னை மனுஷனும் கொல்லக்கூடாது விலங்கும் கொல்லக்கூடாதுன்னால அவர் பாதி மனுஷனாகவும் பாதி விலங்காகவும் இருந்திருக்காரு. அதே மாதிரி வந்து எந்த ஆயுதத்தாலையும் கொல்லக்கூடாதுன்னொடனே நான் உன் ஆயுதத்தால் கொல்ல போகிறதில்லன்னு சொல்லிட்டாரு. அதே மாதிரி வந்து பகல்லையும் ராத்திரிலையும் என்னை கொல்லக்கூடாதுன்னு அதுக்கு வந்து அது பகலும் இல்லை ராத்திரியும் இல்லை, ஒரு சாயங்கால டைமு. அதாவது வந்து சன்செட் 8 ராத்திரி அதுக்கு முன்னாடி ஒரு 5:45 to 6 அந்த டைமு. அதே மாதிரி வந்து உயிர் இருக்கிற பொருளையும் வச்சு உன்னை கொல்ல போகிறது, உயிர் இல்லாத பொருளையும் வச்சு உன்னை கொல்ல போகிறது இல்லைன்னு வரம்படி இந்த நகத்துக்கு வந்து உயிர் இருக்கும் ஆனால் உயிர் இல்லாத மாதிரி. அதனால நான் நகத்தை வச்சு தான் வதம் பண்ண போகிறேன். என்னை வானத்துலேயும் கொல்லக்கூடாது பூமியிலையும் கொல்லக்கூடாது அப்படின்னதுக்கு வந்து நான் உன்னை என்னோட மடியில் படுக்க வச்சு தான் உன்னை கொல்ல போகிறேன் அப்படின்னு வந்து நரசிம்மர் சொல்கிறாரு. ஸோ பிரம்மா கொடுத்த எந்த வரத்தையும் மீறாமல் நரசிம்மர் வந்து ஹிரண்யகசிப்புவோட குடலை வந்து கிழித்து ஹிரண்யகசிப்பு வதம் பண்ணுறாரு. வதம் பண்ணி முடித்தவுடனே ஹிரண்யகசிப்பு கூட இருந்த மற்ற ராட்சசர்களையும் வந்து நரசிம்மர் வதம் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் வந்து இந்த நரசிம்மரோட கோபம் வந்து இன்னும் தனியாமல் இருந்திருக்கு. அப்போ வந்து மற்ற தேவர்களில் யாராலையும் லக்ஷ்மியால் கூட நரசிம்மர் கிட்ட போக முடியல. அப்போ பிரகலாதன் போய் நரசிம்மர்கிட்ட வந்து நீங்கள் உங்கள் கோபத்தை தனிங்கன்னதுக்கு வந்து நரசிம்மர் வந்து பிரகலாதனை அவரோட மடியில் உட்கார வச்சுட்டு இந்த சின்ன குழந்தைய தடவி கொடுக்குற மாதிரி பிரகலாதனை வந்து தடவி கொடுத்து நரசிம்மர் அதுக்கப்புறம் சாந்தமாகிறாரு. இதோட வந்து ராவணனோட பூர்வ ஜென்ம கதை முடிஞ்சது. இதுக்கப்புறம் ராமாயணத்தில் என்ன நடந்ததுன்றதை வந்து நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்லேருந்து பார்ப்போம். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு வந்து என் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.